வணக்கம். புதுசாக யாரன்னா பார்த்தா குழந்தை பயந்துக்கிட்டு அம்மா பின்னால் ஒழிஞ்சிக்கும். யாரோடையும் பழக மாட்டேங்கிறது குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்? குழந்தைக்கு புரிய வைக்கணும். நீ ரொம்ப இனிமையாக இருக்கணும், நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லாரும் ஒன்று விரும்புவாங்க, அப்போ நீ எல்லார்கிட்டையும் பழகலாம், எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நமக்கு வேணும் தான், எல்லாருக்கும் உதவி செய்யணும் நம்ம அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். டாகுக்கெல்லாம் நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், அப்புறம் வேறு என்ன பறவைகளுக்கெல்லாம் தானியம் போடணும், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நமக்கு வேணும். அப்போ நம்ம ஹாப்பியாக இருந்தாக்க எல்லோரும் நம்மக்கிட்ட வருவாங்க, யாரும் நமக்கு எந்த கெட்டதிலும் பண்ண மாட்டாங்க. நீ ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறதுக்குனே எல்லோரும் வருவாங்க. நீ இனிமையாக இருக்கிறதுனால எல்லோரும் பழகணும்னு வரும்போது உனக்கு பழகிறதுக்கு பழக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். யாரையும் பயமுறுத்தாதீங்க. இந்த இவன் பிடிச்சிட்டு போயிடுவான் ஒன்று அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லோரும் நமக்காக தான் இருக்காங்க. சுவாமி அமுச்சு வச்சுருக்காங்க நமக்காக. அவங்க உதவி வேணும்னு கேட்குறாங்க, நம்ம உதவி செய்யலாம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாருக்கும் பசிக்கும் தானே. அதனால் யார் என்ன கேட்டாலும் அம்மாவை கேட்டுட்டு நீ செய்யலாம். வேறு யாரும் எதுனா கொடுத்தாலும் நீ வாங்கிக்க வேணாம். அது வேறு யாருக்கோனா வாங்கி கூட கொடுத்துடலாம் நீ. ஆனால் அவங்கக்கிட்ட வேணான்னு சொல்லாத, வாங்கிக்கோ. அம்மாவை கேட்டுட்டு நான் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களை நீங்கள் தினம் தினம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி இருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போதும் அவங்க பார்வையிலேருந்து நீங்கள் பார்த்து அவங்க மனசில் வர்ற கேள்விகள் என்னன்னு பார்த்து அதுக்கு விடை சொல்லுங்கள். தினம் தினம் பல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இது என்னது அது என்னதுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ குழந்தைங்க அம்மாவை கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பதில் சொல்லணும். இல்லை முடியாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சலிச்சிக்கவே கூடாது குழந்தைங்களுக்கு. இப்போ சொல்ல கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறமா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருந்தால் குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக உங்ககிட்ட பழகுவாங்க, உங்ககிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு புத்தகங்களை படிக்கும்போது அவங்களும் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். அதனால் பாருங்கள். நன்றி.